ஐயோ கை வலிக்குதம்மா, எனக்கு கை வலிக்குது. யாருமே இது என்ன ஆச்சரியம்? இந்த நடுத்தானங்களுக்கு ஒரு 2 கைகளும் இல்லாமல் ஒரு பெண் மயக்க நிலையில் கிடைக்கிறாளே, இவள் இங்கு எப்படி வந்திருப்பாள்? இவளை பார்த்தால் உயிர் கொடுத்து பெண் மாதிரி தெரிகிறாளே. பெண்ணே பெண்ணே ஈரனே, இவள் மிகவும் தோல்வி விடுகிறாள். கொஞ்சம் நீர் அந்த தோலை இருக்கும் நீரை எடுத்தால். பெண்ணே நீ யாரம்மா? நீங்க எப்படி வந்தால்? உன் பெயர் என்ன? உன் ஊர் என்ன? உன் வரலாறு என்று சொல்லு. ஐயனே, என் வரலாற்றை என்னென்று சொல்வேன். பாவியாகி கடவுள் என்மேல் கிருபை கொண்டு தங்களை விடுவித்ததை அனுப்பியுள்ளார் என்று அவருக்கு நான் நன்றி கொள்கிறேன். நான் பிறந்தது வளர்ந்தது பற்றி கூறுவாரால் யாருக்கும் எந்த பயனும். நான் ஒரு ஏழை பரவேசி, யாரும் மற்ற ஒரு அனாதை. வீரனே, இவள் மிகவும் கோபப்படுகிறாள். அந்த உலகத்தை ஐயரை நீங்கள் செய்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? வாழ்நாள் முழுவதும் ஒரு கூலியில் செய்தாலும் அதற்கு ஈடாகாது. அதற்கும் வழி இல்லையே. கையில்லாத முகவனாக இருக்கிறேன், நான் என்ன செய்வேன்? அப்படியெல்லாம் சொல்லாதேம்மா. நான் உனக்கு ஒன்றும் பெரிதாக செய்துவிடவில்லை. உன்னை நிலைமையில் யார் பார்த்தாலும் நான் செய்துதான் செய்வார்கள். அதுக்கு நன்றி எல்லாம் சொல்லாதே. சரி, உனக்கு இந்த நிலைமை ஏற்பட யாருமா காரணம்? நீங்கள் இவ்வளவு தூரம் கேட்பதால் நான் கூறுகிறேன். நான் பிறந்தது என் தாயார் இழந்து விட்டார். என் தந்தையின் அரவணைப்பில் நான் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தேன். என் சித்தனின் சூழ்ச்சியாளை கதிக்கு ஆளாகிவிட்டேன் ஐயா. என்னது சித்தனின் சூழ்ச்சியா? ஐயோ, இந்த செயலை செய்தவர் நிச்சயம் ஒரு பெண்ணாக இருக்க முடியாது. அவள் ஒரு ராட்சசியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எது என்று சொல்வார்களே, அது உண்மைதான் போல இருக்கு. சரி, பார்க்கட்டுமா? உன் பெயர் என்ன? சொல். என் பெயர் ஞான சௌந்தரி. ஞான சௌந்தரி, நல்ல அழகான பெயர். இவளை இந்த நிலைமையில் இங்கே விட்டு போவது சரியில்லை. நம்முடன் நம் தேசத்திற்கு அழைத்து சென்று இவளது வேண்டிய பணிகளை செய்ய சொல்லுவோம் அப்பா அம்மாவிடம். சரியானம் எழுதி எங்களுடன் வாமா போகலாம். ஐயனே, நீங்கள் எதுவும் தெரியாமல் நான் எப்படி உங்களுடன் வருவது? நான் எதிர்க்கும் நாட்டு இளவரசன். என் பெயர் குலவேந்திரன். நீ என்னை நம்பி தாராளமாக வரலாம் அம்மா. உனக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. உன்னை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். வீரனே, இந்த பெண்ணை தூக்கு. சரி ஐயா. என்னப்பா நாரா நாரா சொல்லு பாக்கியவதி. நான் கண்மணி பேசுகிறேன். வேட்டைக்கு செல்வது நான் ஆகிவிட்டது. இந்த சொல்லுவதில்லையே. காரணம் என்னவாக இருக்கிறோம்? ஒரு முறை கூட இவ்வளவு நாள் ஆனதில்லையே. எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. நீ சொல்வது உண்மைதான். அவன் காரணம் இல்லாமல் தாமதிக்கவும் அல்ல. இன்னும் சில தினங்கள் பார்த்தோமே, கவலைப்படாது. ஐயோ, இன்னும் சில தினங்களா? நான் அவனை காணாமல் எப்படி இருப்பேன்? அதற்குத்தான் நான் காட்டுக்கு போக வேண்டாம் என்று சொன்னேன். எனக்கு மிகவும் கொடி மிருகங்களால் அவங்களுக்கு எந்த நேரமும் ஆபத்து நிலையில் வந்து பயமா இருக்கிறது. என்ன பாக்கியவதி இப்படி பேசுகிறாய்? நான் மகன் கடவுள் பக்தியுடையவன். ஆனால் தேவதாயும் அவருடைய மகனும் நம் பிள்ளைக்கு யார் ஒரு தீங்கும் நேரிடாமல் காத்துக் கொள்வார்கள். அவன் பத்திரமா வீடு வந்து சேர்வான். நீ கவலைப்படாமல் இரு. நம் தேவன் வருகிறான். என்ன செய்கிறான் பார்ப்போம். அரசே, நம்ம இளவரசர் பாட்டி வேட்டையாடி விட்டு வந்து கொண்டிருக்கிறார். மிகவும் சந்தோஷம். சென்று வாருங்கள். பாக்கியவதி, சொல்லுங்க அரசே. நான் சொன்னேன் அல்லவா, தேவதாயும் அவருடைய மகனும் நம் பிள்ளைக்கு யார் ஒரு தீங்கும் நேரிடாமல் காத்துக் கொள்வார்கள் என்று. இன்னும் கொஞ்ச நேரம் நம் மகன் வந்து விடுவார். இப்போ உனக்கு சந்தோஷமா? சந்தோஷம் அரசே. அப்பா அம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. மாமா உள்ளே வா. இந்த பெண்கள் யாரப்பா? அம்மா, நான் காணகத்தில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது இவள் 2 கைகளும் இல்லாமல் மயங்கி நிலையில் கடந்தாள் அம்மா. அவளை அங்கே எனக்கு விட்டு வர மனமில்லை. அதனால் என்னுடன் அழைத்து வந்தேன். உன் பேர் என்னம்மா? என் பெயர் ஞான சௌந்தரி. ஆமா, வந்து உட்காரு. பாட்டியவதி, இந்த பெண்ணுக்கு குடிக்க தண்ணீர் கொடு. சரிங்க அரசே.
இந்த பெண்மணிக்கு யார் இல்லையாப்பா? இவர் எப்படி நடுக்காட்டிட்டு வரலா? அம்மா, அவருடைய சிந்தனையின் சூழ்ச்சியால் அவள் நிச்சயத்துக்கு ஆளாகிவிட்டாளாம். அப்பா, அம்மா அவர்கள் இருவரிடமும் ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்ப்பா? சொல்லு. ஞானத்தை தன் சொந்த பிள்ளையை போல் காக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அம்மா. உன் சொல்லி நாங்கள் எண்ணிக்க மாட்டதே இல்லையாப்பா. நாங்கள் காத்துக்கொள்கிறோம். ஐயோ, இந்த சின்ன வயதில் உனக்கு இத்தனை கொடுமையோ? யார் பெற்ற பிள்ளையோ? இவனை கொடுத்து செய்ய உன் சித்திக்கு எப்படி அம்மா வாழ்ந்தது? சரி, போகட்டு விடம்மா. நான் உன்னை மகளை போட்டு பார்த்துக் கொள்வேன். பணிவிடை செய்ய உனக்கு பணிப்பெண்கள் இருக்கிறார்கள். நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கிறோம் அம்மா. எனக்கு அழைப்பு கொடுத்த ஆதரித்த அன்னையே, அம்மா உங்களை சந்திக்க நான் என்னதானும் செய்வேன். வாழ்நாள் முழுவதும் உங்களை ஊழியர் செய்தாலும் அதற்கு ஈடாகாது. அதற்கும் வழி இல்லையே. கல்வியில்லாமல் உடல்களை இருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? அப்படியெல்லாம் சொல்லாதே அம்மா. உன் கைப்புண்ணார ஆக்க வைத்தியை வந்து உன்னை குணப்படுத்துவார். கவலை நீரம்மா. ஆகட்டும் அம்மா. பாக்கியவதி, சொல்லுங்க. சென்று பணிப்பெண்களிடம் ஒப்படைத்து நன்றாக பார்த்துக் கொள்ள சொல். சரி சரி. வேண்டும் ஞானம். உடனே அரசு வைத்திய வர சொல். சரியா இருக்குதா? கொஞ்சம் பரவாயில்லையா? பரவாயில்லை அரசே, நன்றாக இருக்கிறது. பணிப்பெண்களை நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள். அதுவும் வந்து நீங்கள் தினமும் வந்து பேசும் ஆறுத வார்த்தையாலே என் கைகளை சீக்கிரம் குணமாகி விட்டது அரசரே. அப்படியா? சந்தோஷமாக இருக்கின்றது. சரிஞானம், அரசு வைத்திய குறித்து மருந்து மாத்திரைகளை பணிப்பெண்களை ஒழுங்காக கொடுத்து சொல்லி சாப்பிடு. உனக்கு எந்த குறையுமாலாம் என்னிடம் சொல். நான் உனக்கு இருக்கின்றேன். எதுக்கும் பயப்படாமல் தைரியமா இரு. சரியா? சரி, நான் இப்போது நாளை வந்து உன்னை பார்க்கிறேன். சரிங்க. பாக்கியவதி, நம்மளுக்கு வயசாகி போயிட்டு இருக்குது. நம் மகனுக்கு ஒரு திருமணம் செய்து பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீ என்ன சொல்கிறாய்? நானே சொல்லலாம் என்று நினைத்தேன். நீங்களே சொல்லிவிட்டீங்க. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படி என்றால் நம் குலத்தில் ஏற்றனை பேசி வர ஒரு அழைப்பு வேண்டுமா? அதன் மூலம் நான் மகனை கேட்டு நம் மகனை விருப்பப்படி கல்யாணம் ஏற்பாடு செய்யலாம். சரி, அப்படியே செய்யலாம். வா. நம் தாய் தந்தையர் நமக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கின்றார்கள். நாம் ஞானத்தை கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறோம். நம் விருப்பத்தை அவர்களிடம் சொல்ல வேண்டுமே. சரி, முதலில் ஞானத்திடம் சென்று அவருடைய சம்மதத்தை கேட்டு வந்து அப்பா அம்மாவிடம் பேசிக் கொள்ளலாம். ஞானம் நிறை கண்ணிகள் போய் பார்ப்போம். ஞானம், நீ இங்க இருக்கின்றாயா? வாங்க அரசே, தோட்டத்துக்கு வந்து வெகு நேரம் ஆகிட்டோம். இல்லை இல்லை, நீ ஏதோ பாட்டு பாடி கொண்டிருந்தாய், அப்போதுதான் வந்தேன். நான் ஏதோ பித்து பிடிச்சது போல பாடிக்கொண்டிருந்தேன். நீங்கள் அதை கேட்கவில்லையே. என்ன ஞானம் சொல்கிறாய்? பித்து பிடிச்சது போல் பாடினாயா? என்ன சொல்? அடக்கம் என்னும் மாபரணம் கொண்ட நீ வேற என்ன சொல்வாய்? உனக்கு இனிய குரலினை கேட்டால் இழும் வெட்கப்படும். அப்படி ஒரு இனிமையான குரல். ஞானம், உன்னுடைய இனிமையான குரலை என் வாழ்நாள் முழுவதும் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஞானம், என்ன அரசரே, வந்தது என் சங்கீதத்தை புகழ ஆரம்பித்திருக்கிறீர்களா? சங்கீதம் எல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை இல்லை, நான் வந்து உன் சங்கீதத்தை எல்லாம் புகழவில்லை. அதுக்காகவும் வரவில்லை. நான் வந்ததே வேற ஒரு சங்கதியை முன்னிட்டு. என்ன சங்கதி? சொல்லுங்கள். உங்கள் அடியாவாக நான் பேச சுத்தமாக இருக்கிறேன். ஞானம், நான் சொல்வதை கேட்டு நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அப்படியெல்லாம் ஒன்று நினைக்க மாட்டேன். சொல்லுங்கள். என் தாய் தந்தையர் எனக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறார்கள். அது பற்றி தான் நீங்கள் பேசலாம் என்று வந்தேன். அது பற்றி பேச என்னிடம் என்ன இருக்கிறது? என்ன ஞானம், இன்னும் அவனுக்கு புரியவில்லை? நாம் தினந்தோறும் வந்து என்னிடம் பேசும் மாறுதல் வார்த்தையும் அன்பு மொழியும் என் மனதில் என்ன இருக்கின்ற உனக்கு தெரியவில்லையா? சரி, நான் நேரடியாக உடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் கல்யாணம் என்று செய்தால் அதை என்னைதான் கல்யாணம் பண்ணுகிறேன் என்று ஆசைப்படுகிறேன். எனது என்னையா? ஆமாம் ஞானம், இன்னைக்கு நான் காரணத்திலிருந்து அழைத்து வந்தவரே கல்யாணம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். நீங்க ஆசைப்பட்ட போதுமா? இதற்கு உங்க அப்பா அம்மா எப்படி சம்மதிப்பார்கள்? கடமை இருந்த என்னை எப்படி மருமகளை ஏற்றுக்கொள்வார்கள்? உங்கள் அழகுக்கும் அறிவுக்கும் அந்தஸ்துக்கு ஏற்ற ராஜவம்சத்தை கொண்டிருக்கு என்னை எப்படி மருமகளை ஏற்றுக்கோங்க? அது பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. என் அப்பா அம்மாவிடம் சம்மதத்தை வாங்குவது என் பொறுப்பு. நீ உனக்கு சம்மதம் என்று சொன்னால் நான் அவர்களிடம் பேசிக் கொள்வேன். நீ சம்மதத்தை சொல். நீங்கள் இவ்வளவு தூரம் கேட்பதாக நான் கூறுகிறேன். கானகத்திலிருந்து கூட்டி வந்து பாதுகாப்பு கொடுப்பவர்கள் நீங்கள். உங்கள் பேச நான் எப்படி மீற முடியும்? நீங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் இளவரசரே. சரிதான், எனக்கு இப்பொழுதுதான் நான் சென்று அப்பா அம்மாவுடன் சம்மதத்துடன் நாளை வருகிறேன். நீ சந்தோஷமாக இரு. சரி இளவரசரே. ஐயனே,
நாம் ஏற்கனவே பேசிட்ட மாதிரி பக்கத்து ஊர் இளவரசி நம் மகனுக்கு மனம் முடிப்பதாக பேசிக் கொண்டோமே, அதை நம் மகனின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். உடனே நாம் திறனை வர சொல்லுங்க. லவேந்திரா, லவேந்திரா, அப்பா அம்மா என்னை அழைத்த காரணம் என்ன? மகனே லவேந்திரா, எனக்கு பின் இந்த தேசத்தை ஆள நீ ஒருவன் தான் இருக்கின்றாய். எனக்கும் உன் தாயாருக்கு வயதாகிக் கொண்டே போகிறது. எங்களை கடவுள் அழைக்கும் முன் உனக்கு ஒரு திருமணம் செய்து பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். நான் குலத்துக்கு ஏற்ற பெண்ணை பேசுவதற்கு துறை அனுப்ப வேண்டும். அதற்கு முன் உன் சமயத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று அழைத்தோம். அம்மா சொல்வதை கேட்டாயா? நீ சம்மதம் சொல்வாய் என்று நான் நினைக்கிறோம். அப்பா என்னப்பா சொல்ற? என் நேச தாய் தந்தையரே, நீங்கள் எனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அயல்நாட்டுக்கு சென்று தூதுவரை அனுப்பி எனக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, அது பற்றி தான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அப்பா என்ன யோசனைக்கா சொல்லு. அப்பா நான் சொல்வதை கேட்டு வெறும் கோபப்படாமல் கேட்டு வர வேண்டும். சொல்லுப்பா. நான் கோபப்படல, சொல்லு. நம் அரண்மனையில் இருக்கும் ஞானத்தை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதற்கு உங்கள் சம்மதம் வேணும். அப்பா உனக்கு என்ன பைத்தியமா? நல்ல இடத்து நடந்துட்டு கோடலை குறிப்பிட்ட மாதிரி நம் அரண்மனையில் இருக்கும் அந்த கையில்லாத பெண்ணை, அதுவும் அவள் குலம் என்ன, கோத்திரம் என்ன, தாய் தந்தை யாருன்னே தெரியாத அனாதையை திருமணம் செய்து கொள்ள எப்படி நினைத்தாய்? உன் புத்தியை மடக்கி விட்டதா? இச்செய்தியை நம்ம இப்போ ராஜாக்கள் கேட்டால் நம்மளை ஏளனம் செய்ய மாட்டார்களா? இதை பாரு, நம் குலத்துக்கு ஏற்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் பணம், பதவி, புகழ் அனைத்தும் கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு நீ உன் மனைவியை சந்தோஷமா வாழலாம். அப்பா மகனே, உன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு நான் கௌரவம் கேடாம பார்க்கப்பா. கண்டேஸ்வரி வீட்டு மந்திரம் இல்லை, தாயின் இருந்த கோயில் இல்லை. அதை கேட்க நீ கெட்டு போறதுக்காக நாங்க பார்ப்போம். கையில்லாத பெண்ணை திருமணம் செய்வது நீ படும் வேதனையால் பார்க்க முடியாதப்பா. அப்பா சொல்றதை கேளு. அப்பா நீங்கள் சொல்வதை போல் ராஜபக்த பெண்ணை கல்யாணம் செய்தால் பணம், பதவி, புகழ் அனைத்து வரும். ஆனால் எனக்கு நிம்மதி கிடைக்காது. மனதுக்கு பிடிக்காதவரை கல்யாணம் செய்து வாழ்வதை விட என் மனதுக்கு பிடித்தவரை கல்யாணம் செய்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்பா அதுவும் ஞானத்தில் நாம் காரணத்தில் இருந்து அழைத்து வந்தபோது நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் மனதில் ஆசைப்பட்டிருக்கேன். பெண்ணுக்கு என் மனதில் இடமில்லை. அப்பா அம்மா, கையில்லாத பெண்ணுக்கு வாழ போட்டு மாதிரி இருக்கும் அல்லவா? அப்பா எனக்கு சொல்லுங்கள் அம்மா. மகன் மனம் ரொம்ப வேதனைப்படும். அதனால் பக்கத்து ஊர்களுக்கு சென்று கல்யாண ஏற்பாடு செய்யுங்க. மகன் அம்மா, உங்கள் விருப்பங்களை ஞானத்தை கல்யாணம் செய்து கொள்ளப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதம்மா. கல்யாணத்தினுடைய ஏற்பாடு செய்யுங்க. என் நாளை திருமணம் செய்ய உடனே திருமண ஏற்பாடு செய்யுங்கள். மகனே, நீ கடவுள் எடுத்த பெண்ணுக்கு வாழ் தர வேண்டும் என்று எண்ணி திருமணம் செய்து கொண்டாய். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மலரும் மனமும் போல, மணியும் ஒளியும் போல, நகமும் சதையுமாய் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு 16 பெற்று பெருவாழ வாழ வாழ்த்துகிறோம். பாக்கியவதி, என்னடா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இந்த சந்தோஷம் ஒரு நடன மாதம் போல சொல்லுகிறது.
சென்று வா. வந்தா நம்ம பொண்ணு பசங்களாம் சரி வரும். நம்ம